இருக்கிற எல்லா முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் கத்தரி ஸ்தோத்தரிப்போமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பாமை நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆதியும் அந்தமானவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அல்ஃபா ஒமேகமானவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இருந்தவரும் ஆண்டவரே இருக்கிறவரும் வருகிறோமா சர்வ வல்லமுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா மக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா மக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்த ஆண்டவரே ஒவ்வொரு நன்மைகளுக்காக மக்க நன்றி. ஆண்டவரே மக்க நன்றி மக்க நன்றி மக்க நன்றி. ஆண்டவரே மக்கு சோத்திர மக்கு சோத்திர மக்கு சோத்திர. ஆண்டவரே ஆவியானவரே ஆவியானவரே அப்பா ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆண்டவரே சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு சோத்திரம் மக்கு சோத்திரம். ஆண்டவரே கத்தரை தேடி வருகிறவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவரே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் மோசையோடு இருந்தது போல ஆண்டவரே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்கள் செய்வேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷம் மாற பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லாம் தடைகளை உடைத்து ஆண்டவரே அப்பா எல்லாம் தடைகளை உடைக்கிறவரே எல்லாம் கோலனான பாதைகள் எல்லாம் ஆண்டவரே செவியாக மாற பண்ணுகிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் மக்கு சோத்திரம் மக்கு சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கத்தரை தேடி வருகிறவர்களுக்கோ ஆண்டவரே ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னவரே மக்கு சோத்திரம். ஆண்டவரே நீதிமானுடைய ஆண்டவரே சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கலும் என்று சொன்னவரே மக்கு சோத்திரம். ஆண்டவரே மக்கு சோத்திரம். ஆண்டவரே என்னை கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு நன்றி. ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே மக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் துதிக்கும் எல்லா கனத்துக்கும் ஆண்டவரே நீங்க ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா எல்லா தடைகளை உடைத்து எல்லாரையும் கொண்டு வரும்படியாக வேண்டுகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நித்தியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சகாயரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா எங்க தயபரரே நாங்க உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா சமாதானம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரை நேடிய தேடுங்கள் அப்போது இவங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, மை நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம். மை நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் மை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தபடியினாலே அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் அது பிரகாசம் அடைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். மை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது பிரகாசம் அடைய ஆண்டவரே. மை நோக்கி பார்க்கிற முகங்களை கடவுள் வெட்கப்படுத்தாத தெய்வமாக இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம். எங்கள் ஆராதனை கடவுள் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஷார்ட் வைப்போம். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் என்று சொல்லி நாம் இணைந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணீர் ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணீர் ஒன்றும் செய்யாது. காக்கும் மரணீரே என் கேடகமானீரே, காக்கும் மரணீரே என் கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் அதிலானா. படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் அதிலானா. தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது, தீங்கும் நிகழாது, நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு,
அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உன் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, உன்னதரே உடைய பாதுகாப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆமே, உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான். ஆண்டவரே, உன் வழிகள் எல்லாம் காக்கும்படி உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. ஆமே, நடப்பேன் சர்வத்தின் மேல் புகலிடமே. நலக்கரங்க தட்டி ஆண்டவரே, நீரேங்கள் புகலிடம் ஆண்டவரே, நீரேங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். பாடாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணீர் ஒன்றும் செய்யாது. ஆண்டவரே, எந்த பாழாக்கும் கொள்ள நோயும் எங்களுடைய கூடாரத்தை அணுகாதுப்பா. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை அணுகாது ஆண்டவரே. எல்லா வேடனின் கண்ணிக்கும் எல்லா பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே எங்களை தப்புவிக்க நீ வல்லமையுள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமே, கோட்டையே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, நீரேங்கள் புகலிடம் ஆண்டவரே. நம்பிக்கையே உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே. ஆண்டவரே, எங்கள் புகலிடமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே. ஆமென். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கிறேன். ஆமென். எத்தனைதான் பாதுகாப்பு. கணவர் மனைவியை பாதுகாக்கலாம், மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கலாம், தாய் ஒரு பிள்ளைகளை பாதுகாக்கலாம், பிள்ளைகள் தாய்க்கு ஒரு பக்குவம் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கலாம். அவங்களுடைய பாதுகாப்புலாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த உன்னத தெய்வமோ எப்பொழுதும் நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். போகும் பொழுதும் வரும் பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தெய்வம். எல்லா வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எல்லா வியாதிகள் பலவீனங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை பாதுகாக்கிற இந்த உன்னத தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு அடைக்கலம். எல்லா சூழ்நிலைகளிலும் அடைக்கலும் புகலிடம் எல்லாம் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர், இந்த உலகமே நம்மளை மறந்தாலும் நம்மளை மறக்காத ஆண்டவர் ஒரு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முதலாளி மறக்கலாம், நம்ம நண்பர்கள் மறக்கலாம், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், எங்கெங்கேயோ நம்ம ஓடி பார்க்குறோம், ஆனால் அவர் நம்மளை விடுற மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பாட்டை பாடுவோம்.
Praise God. Hallelujah. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். இங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு 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 ஓடி ஒளிய முடியுமா. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா. என்ன மறக்காதீங்க, போடுமா. எல்லாரும் பாட போறோம். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். கேளுங்க. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். சொல்லுங்க. இங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியும். சொல்லுங்க. ஆமென். ஓட முடியாதப்பா. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே, ஓடி போனாலும் தேடி வந்தீர், மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீர். நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. என்ன மறக்கா. சொல்லுங்களேன். விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன அப்பா. இங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. சமூகத்தை விட்டு வேறு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீ விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. என்ன மறக்காதீங்க, எங்கே என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். சொல்லுங்க. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு,
விலகாதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே? எல்லாரும் கேளுங்க, அப்பா பார்த்து. சொல்லுங்க, எங்கே 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 போக முடியாதுப்பா. ஆமென். உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு? விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய. கேளுங்க, எங்க ஓடுவேன்? ஆமென். எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும். சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க. இங்க மறைச்சானா எங்கே? சொல்லுங்க, என்ன மறக்கா. ஆமென். உங்க முகத்தை இங்க மறைச்சானா எங்கே? எங்கே ஓடுவேன்? ஆமென். ஆமென். ஆண்டவரே, ஆமென். எங்கே ஓடுவேன்? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. ஆமென். தெரியாது. தூக்கி விட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் நல்ல கைத்தட்டி. எவ்வளோ முறை துரோகம் செஞ்சிருக்கோம். உயர்த்தி வைத்தீரே. என்ன கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, எங்கே அப்பா, எங்க போறதுப்பா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஒளிய முடியுமோ? எங்கே எங்கப்பா போறது? வேறு கதி இல்லப்பா, வேறு நாதி இல்லப்பா. ஒளியம். சொல்லுங்க, எங்க ஓடுவேன்? எங்கே? ஆமென். ஆண்டவரே, எங்கும் ஓடி ஒளிய. இன்னொரு விசையாய் கூட எங்க போறது? ஆமென். ஆண்டவரே, எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியும். எத்தனை முறை இவரை விட்டு ஓடணும் நம்ம? இல்ல, எத்தனை முறை அப்பா எனக்கு போதும் ஆண்டவரேன்னு ஓடணும்ல. ஆனா ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்மை பின்தொடர்ந்து வந்தார்.
உன்னை பின்தொடர்ந்து வந்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லி என்னை பின்பற்றி வந்த உம்மை விட்டுட்டு எங்கப்பா போக முடியும்? எங்கப்பா போக முடியும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. என் ஆறுதலும் என் தேறுதலும் நீரல்லவா. எங்கள் உபத்திரவங்களிலே சகலவித ஆறுதல் செய்கிறவர் நீரல்லவா ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல போறோம். எங்கெங்கயோ ஓடணும், யார் யாரையோ நம்பணும், ஆனா அவங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் உங்களோட இல்லை. ஆனா யாரை நம்ம விட்டுட்டு வந்தோமோ அவர் உங்களை விடவே இல்லை, அவர் உங்களை கைவிடவே இல்லை. அவர் உங்களோடயே இருக்காரு, அவர் உங்களோடயே இருக்கிறாரு. உங்களை தேடி வருகிற தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளோ துரோகம் செஞ்சோம் அவருக்காக. யோனாவை போல ஓடி போனோம், பேதுருவை போல மறுதளிச்சோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, மறுதளிச்சவனை அவர் துரோகின்னு சொல்லலை. யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனவனை அவன் ஒரு துரோகின்னு சொல்லல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என் பிள்ளை எவ்வளோ மறுதளிச்சாலும், எவ்வளோ ஓடி போனாலும், நான் திரும்ப 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 அவங்க பின்பதாக போய் அவங்கள என்னுடைய பிள்ளைகளாய் என்னுடைய வேலைகளை செய்யும்படியாக நான் அவர்களை அழைப்பேன் என்று சொல்லி நம்ம பின்பதாக வருகிறார். அப்படியே கையை உயர்த்தி கடைசியா பாடுங்க. எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. வானத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறாரு, பாதாளத்தில் படுக்கப்பட்டால் அங்கே இருக்கிறாரு. அவர் கண்களுக்கு முன்பதாக சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது. எங்க ஓடுவேன், எங்க ஒளிவேன்? அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ எங்கு இருந்தாலும் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை அழைத்த ஆண்டவர் அவர், உன்னை அழைத்த கடவுள் அவர். ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, எல்லாரும் சத்தமா பாடுங்க. எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு ஒளிய முடியுமோ? சொல்லுங்க. என்ன மறக்காதீங்க, மறைச்சான எங்கே சத்தமா சொல்லு. எங்கே ஓடுவேன்? விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்க ஓடுவேன்? எங்க ஓடினாலும் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஒளிய முடியும். எங்கே எங்கே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு அப்படியே எல்லாரும் கையை மட்டும் உயர்த்தி நீங்க மட்டும் பாடுங்கள். இந்த ஒரே ஒரு வரியை பாடுங்க. தேவ ஜனமே, இந்த காலை வேளையில நமக்கு அவரை விட்டா வேறு கதி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு பரிகாரி இல்லை, வேறு ஆதரவு இல்லை, வேறு வழியே இல்லை. அவர் தான் நமக்கு எல்லாமே. எல்லாம் உன்னை விட்டு போனாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டாரு. எல்லாம் உன்னிடத்துல செலவழிஞ்சு போகலாம், ஆனா இவருடைய அன்பு செலவழிந்து போகவே போகாது. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் பாடுங்களேன், விசுவாசிங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன மறக்காதீங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன ஆமென்.
முடியாது, என்னால முடியாது. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை, முடியாதுப்பா, முடியாது, முடியாது. சரணாகதி அடைகிறேன். எவ்வளோ மீறுதல், எவ்வளோ கீழ்ப்படியாத குணங்கள் எங்களுக்குள்ள இருந்தது. ஆனாலும் எங்களை கடுமையா தண்டிக்கல, கடுஞ்சொற்களால பேசல. உங்க அன்பினாலே எங்களை கவர்ந்து கொண்டீர் ஐயா. உங்க அன்பினாலே எங்களை கவர்ந்து கொண்டீர் ஆண்டவரே. உங்க அன்பினாலே எங்களை அணைத்து கொண்டீர் ஆண்டவரே. எங்கப்பா போவோம், எங்கப்பா போவோம்? உம்மை தவிர வேறு கதி இல்லை, வேறு வழி இல்லை அப்பா. இந்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். டி மேஜர் தான். அல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கை தட்டி பாடுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி சொல்லுங்க. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆமென். கைதட்டி அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோ, மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக அப்பா என்று அழைக்கும் ஆமென் உரிமையை எனக்கு தந்தீர். உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் நல்ல கை தட்டி கை தட்டி ஆமென். ஒருபோதும் அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. உம்மை நல்ல கை தட்டி ஆமென் உறுதியாய் ஒருபோதும் அல்லேலூயா. ஆமென். glory. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார், முடவர்கள் நடந்தார்கள். ஆமென். முடவர்கள் நடந்தார்கள். கை தட்டி ஆமென். glory. Hallelujah. உம்மை நம்பி ஆமென். அப்படி எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்திலே.
அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து சொல்ல நம்பி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமாக இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். எல்லாருக்கும் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செய்ய போறாரு. அவரை நம்பி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அற்புதம். அற்புதத்தின் தேவன் அவர். அற்புதத்தின் தேவன் அவர். யாரை நம்பி வரல ஐயா? உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஊழியக்காரனை நம்பி அல்ல, சபையை நம்பி அல்ல, உம்மை நம்பி வந்திருக்கு. இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. உங்க பலவீனம் எல்லாம் வெளியே போகிறது. உங்க பலவீனம் எல்லாம் வெளியே போகிறது. எல்லா வியாதி வெளியே போகிறது. சோர்வுகள் வெளியே போகிறது. எல்லா கட்டுகளை கர்த்தர் வெளியேற்றுகிறார், வெளியேற்றுகிறார். நல்ல கைகளை தட்டி இயேசுவேன்னு சொல்லுங்க. கைகளை தட்டி இயேசுவேன்னு சொல்லுங்க. ரபா லபா ரகா தரா லரபா லபா தர கலா ரபா லபா. நல்ல கையை தட்டு மகளே. கட்டு உடைகிறது. எல்லா வியாதியின் கட்டுகள் உடைகிறது. சோர்வுகள் சோர்வுகள் ரீபா கபா ரபா லதா ரகா தரன ரபா ரேமோ நதா ரகபா லபா. ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. நல்ல கை தட்டி உம்மை. ஆமென். சந்தோஷமா பாடு. ஆமென். உம்மை நம்பி. ஆமென். பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி. நல்ல கை தட்டி. ஆமென். ஒருபோதும் ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா. உன்னதரே உம்மை ஆராதிப்போம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை. நல்ல கை தட்டி. ஆமென். வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா ரபா லபா ரபா 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 தரகா தரன ரபா லபா லபா ரகா தரகா ரஷகா ரபா லபா ரபா. நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம். நங்கூரமே உம்மை ஆராதிப்போம். புகலிடமே உம்மை ஆராதிப்போம். புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆமென். நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க, உம்மை. ஆமென். ஊற்றுமையா பரலோக. ஊற்றுங்க ஊற்றுங்க. ரபா கபா நிரப்புமையா. பரலோக அபிஷேகத்தால். அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம்.
உச்சுமையா ஆமென் நிரப்புமையா நல்ல கையை தட்டி பாடுங்க உச்சுமை ஆமென் பாடுங்க பாடுங்க உச்சுமையா நல்ல கை தட்டி உச்சு முச்சு உச்சு முச்சு உச்சு முச்சு வனாந்திர வயல்வெளியாய் மாறட்டும் வனாந்திர வயல்வெளியாய் மாறட்டும் வியாதிகள் சுகமாகட்டும் வியாதிகள் சுகமாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கட்டுகள் உடையட்டும் சாப பாவங்கள் சுட்டரிக்கப்படட்டும் ரபா கபா ரபா 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 உச்சுமை உச்சுமையா நிரப்புமையா ஆமென் 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 ஹalleluya நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கைகளை தட்டி உன் கட்டுகளை உட உன் வாயை தர ஆண்டவர் நன்மையை நிரப்புவார் நன்மையால நிரப்புவார் மகளே அமைதியா இருக்காத மகளே அமைதியா இருக்காத மகனே நல்ல வாயை விரிவாய் தர மகனே கைகளை தட்டு மகளே ஆண்டவர் உன் கட்டுகளை அறுக்கிறார் கட்டுகளை அறுக்கிறார் ரா பா 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 ரா தா ரா ரே கோ தோ ரோ போலோ போ ரே போலா தூரா பனா ரா பலா ஹalleluya ஹalleluya நன்றி 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 இயேசுவே ஓ ரபரப ஓ ரபலபல ரீமான மன காதாரா மேலு দুরানা ধীরে দরা बोला মেশো ঘোরো দোরো নোরো লোরো রিবালা দারিনিয়া তুরে মোশেরা খোদরা বানাবাতি মেলো থোরো দোরো খোরো দোরো লোরো பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குத கையசைச்சு தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே
ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலை பாடுங்க தூதித்து நல்ல கையாசு புகழ்ந்து நல்ல ரெண்டு கையை உயர்த்தி தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உண்மைதானே பின்தொடர்ந்தே உன் தோளில்தான் நான் இருப்பேன் சொல்லுங்க உண்மைதானே உன் தோளில்தான் நல்ல கையாசச்சு தூரித்து தூரித்து புகழ்ந்து தூயவர் பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் விடிவெள்ளி வசனம் உலகெங்கும் சுடர்விடுவேன் உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன் சொல்லுங்க தூதித்து நல்ல கையசைச்சு மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் நல்ல கையசைச்சு பாடுங்க தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து மகிமையின் மாறிடாத என் இயேசையா உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன் நம்பிக்கை
சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து சொல்ல போறோம். அப்பா நன்றிப்பா, நன்றி 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 நன்றி. இவ்வளோ கொண்டு வந்திருக்கார். நம்ம சில நேரத்தில் யோசிச்சு பார்த்தா எப்படியாவது நான் பொழைச்சிக்கிறணும், வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம வந்தோம் இல்லையா? உன்னை மட்டுமல்ல, உன் தலைமுறைகளையும் அவர் வாழ வைக்கிற ஆண்டவர். உன் தலைமுறைகளையும் அவர் வாழ வைக்கிற கடவுள். உங்கள் தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே, கடந்த வாரத்திலே அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நல்ல ஆகாரம் கொடுத்தார், நல்ல போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தார். உன் பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்தார், உன் கணவரை பாதுகாத்தார், உன் மனைவியை பாதுகாத்தார். ரொம்ப முக்கியமான டைம் இது, அமைதியாக இருக்கவே கூடாது. வாகனத்தில் போகும்போது வரும்பொழுது பாதுகாத்தார். நன்றி சொல்லுங்க, தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க. அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பார்ட் இது. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். இந்த பார்ட் அவர் ரொம்ப விரும்புவார். இந்த பாட்டு அப்பா ரொம்ப லைக் பண்ணுவார். சொல்லு மகளே, சொல்லணும், என் பிள்ளை சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். சொல்லு சொல்லு மகளே, சொல்லு மகனே, சொல்லு மகனே. ரபா கரா தர பல பர தரன ரபலம். நன்றி நன்றி நன்றி. எவ்வளோ பலவீனம் இருந்துச்சு, எவ்வளோ தேவை இருந்துச்சு, எவ்வளவோ நெருக்கம் இருந்தது. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து என்னை கைவிடவே இல்லை. நல்லா சாப்பிட்டோம், ஒரு வாரம் நல்லா தூங்கணும், நல்லா உடுத்தணும், நல்ல பிரயாணப்பட்டோம், வாகனத்தை ஓட்டணும், இறங்கி வந்தோம். பாதுகாத்தார் கர்த்தர். தூதர்களுடைய பாதுகாப்பு இருந்தது. என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்க, கல்லூரிகளுக்கு போனாங்க, ஊழியத்துக்கு போனாங்க. கர்த்தர் பாதுகாத்தாரு. இன்னைக்கு சுகபலத்தோட இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. நன்றி 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 அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சபைக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சபையினுடைய இந்த அத்தியாவசியமான ஒரு தேவை, சபைக்கு ஒரு வேன் வாங்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் போயிட்டு இந்த பிள்ளைகளை 2 வீலரில் கொண்டு வர்றாங்க. ஆமென். உடனடியாக அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்கணும். ஆமென். விசுவாசிகளுடைய ஒவ்வொரு தேவைகள், இன்றைக்கி எத்தனையோ தேவையோடு நீங்கள் வந்திருக்கலாம், அது எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை திருமண காரியத்தை கர்த்தர் ஒழுங்கு செய்து கொடுப்பார். ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். அதிசயமான வழிகளை கர்த்தர் திறப்பார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழந்து போகாதீங்க. நிச்சயம் கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வருகிற புதன்கிழமை 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு நம்ம கூட ஊழியம் செய்கிற அருமையான மகள் ஏஞ்சல், அவளுக்கு ஒரு நிச்சய என்கேஜ்மெண்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவைகளை சந்திக்கணும், எல்லா போக்குவரத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். அப்படி எதிர்காலங்களை இயேசுவின் நாமத்தினாலே சபையோராய் ஊழியர்களாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவள் கோடா கொடியாய் பெருகட்டும் ஆண்டவரே. எதிர்காலங்கள் சிறப்பாய் அமையட்டும் ஆண்டவரே. உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. சபையோர் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Now I request Pastor Kasinath will come forward and pray for the God's message. हालेलुया। पवित्र परमेश्वर, हम धन्यवाद करते हैं सुंदर समय के लिए, धन्यवाद देते हैं आज के दिन के लिए, धन्यवाद देते हैं इस कलीसिया के लिए, यहाँ बैठे हर एक जन के लिए। प्यारे परमेश्वर, आपके सेवक के लिए जब आज का संदेश देते हैं, पवित्र आत्मा आप अगुवाई करें, मार्गदर्शन करें, ताकि हम सभी आपकी सेवा और आपके राज्य के लिए काम कर सकें। सारी आदर महिमा हम आपको देते हैं। प्रार्थना प्रभु यीशु के नाम से मांगते हैं, आमीन आमीन। Amen. Thank you, Pastor. Now I request Pastor Brijraj from Chhattisgarh will share the God's word. Let us all clap our hands. Praise the Lord to all of you. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். Can you shake your hands, raise your hands and say hallelujah? எல்லாரும் கரங்களை உயர்த்தி Hallelujah. Hallelujah. Loudly hallelujah. Hallelujah. There is a scripture in the Bible which says when Jesus had come to the house of Martha, Mother Mary,
So Martha was very busy in so many things, that work, this work. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தான் நேசிக்கிற ஒரு வீட்டுக்கு அடிக்கடி வருவது உண்டு. அந்த வீட்டுக்குள்ளே அவர் நுழைந்த பொழுது மார்த்தாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் மிகவும் ரொம்ப ரொம்ப பிஸியாக தன்னை காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை. So Jesus said to Martha, 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 why you are worried? மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, ஏன் அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய்? And see, the mother Mary have chosen the best part, that sitting at the feet of Jesus and listening to the word of God. இங்கே பார் மரியாளை பார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறாளே என்று சொல்லி. So I'd like to ask all of you, do you worry about something because you are sitting for a long time? ஒருவேளை இங்க இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பல காரியங்களை குறித்து கவலைப்படுறவங்களா நீங்க இருக்கிறீங்களா? So don't worry, because you have chosen the best part. You are sitting in the church and listening the word of God. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மார்த்தாளை போல நீங்க இல்ல, நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மரியாளாக கர்த்தர் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். So praise the Lord. So very quickly we will be going in the word of God. So first of all, I thank the Lord and the MBN leadership for giving me this privilege to come over here and preach the word of God. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை மிக சுருக்கமாக கொடுக்க போகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான MBN லீடர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் போதகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். So if you have your Bible with me, please turn your Bible with me. John chapter 15 verse 14. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக அன்பாய் கேட்கிறேன். John chapter 15 verse 14. It says, யோவான் 15:14 இப்படியாக சொல்லப்படுகிறது. Somebody can read in your own language. ஒருவர் வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். Yes. Praise God. Praise the Lord. Here in English Bible it says, you are my friends if you do what I command. You are, நீங்கள் என்னுடைய சிநேகிதராய் இருக்கிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் நான் கற்பிக்கிற எல்லாவற்றைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். So how many of you want to be God's friend? நீங்க இங்க இருக்கிற யாரெல்லாம் ஆண்டவருடைய ஃப்ரெண்டா மாறணும்னு விரும்புறீங்க? So today's topic is, I would like to put as a how to be God's friend. இங்க இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் ஆண்டவருக்கு சிநேகிதராய் இருப்பது எப்படி? And here Jesus made a profound statement that saying, you are my friend. ஆண்டவராய் இயேசு நல்ல ஒரு உறுதியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் என் சிநேகிதராய் இருக்கிறீர்கள். He is not anybody's common man and nobody else, but God himself is saying and making this statement that you are my friend. மற்றவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், நீங்கள் என் சிநேகிதராய் இருக்கிறீர்கள். And our God is an omnipresent God. He is everywhere. நம்முடைய தேவன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபியாகவே இருக்கிறார். God is an infinite God. நம்முடைய தேவன் எப்பொழுதும் அவர் நித்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். And God cannot be described. This great God is saying that you are my friend. இவ்வளவு அந்த சராசரங்களை படைத்த மிகப்பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் சிநேகிதராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. So it is not this is not a privilege for us. It is not a good things to know that the God who created this whole universe is saying that you are my friend. இந்த அந்த சராசரங்களையும் சர்வ லோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் சிநேகிதராய் இருக்கிறீர்கள். In other words, I would like to say, இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், God longs to have a relationship with us. ஆண்டவர் நம்ம அவரோடு கூட நாம் நெருங்கிய ஐக்கியம் உறவு வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். God longs to have a much deeper relationship with each and every one of us. ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் மிகவும் நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். If you talk about the college, கல்லூரியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, the principal of college cannot have personal relationship with every one of us. அந்த கல்லூரியுடைய முதல்வர் எல்லாரோடையும் அவர் அதிகமாக உறவு வைத்திருக்கக்கூடிய
அந்த சூழ்நிலைமை இருக்கவே இருக்காது. Even the students cannot have relationship with everybody. அங்க இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட எல்லாரோடும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கவே இருக்காது. And all the students cannot have a personal relationship with the teachers. எல்லா மாணவர்களும் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பேராசிரியரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் வைத்திருக்க முடியாது. Some teacher and lecturer know your name. ஒரு சில அதாவது ஆசிரியர்களுக்கு உங்களுடைய பேரை தெரியலாம். Some don't even know your names. ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது. They just come and teach and go. ஏதோ வருவார்கள், பாடம் எடுப்பார்கள், போய் விடுவார்கள். But the God of entire universe wants to have a relationship with all of us. ஆனால் இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட அதிகமாக ஐக்கியம் வைக்கிறவராய் இருக்கிறார். அவர்களை நாம் நிலைத்திருக்கும்படியாக கிருபை செய்கிறார். God Almighty wants to have a personal relationship with all of us. நம்ம எல்லாரோடு கூட அவர் நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை உறவை வைக்கும்படியாக விரும்புகிறார். God wants to be friends with us. ஆண்டவர் நம்முடைய அதாவது சிநேகத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறார். But friendship is two way, right? அதாவது நண்பர்கள் என்று சொல்லி சிநேகிதம் என்று சொல்லும்போது ரெண்டு வழி. You cannot be friend with someone else who doesn't like to have friendship with you. அதாவது உங்களை நேசிக்காத, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை நீங்கள் உங்களுடைய நண்பர் என்று சொல்லி சொல்ல முடியாது, அப்படிதானே? So God can have friendship with you only when we are willing to have friendship with him. ஆண்டவர் நம்மை சிநேகிதராக ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் நாம் அவரை நண்பராக, நாம் அவரை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகிதராக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். Only God can be friendship with you if you allow him to be your friends. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரை சிநேகிதராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு சிநேகிதராக மாறிவிடுகிறார். But there is one thing that will stop us from being God's friend. ஆனால் அவருக்கு சிநேகிதராக இருக்க கூடாதபடிக்கு ஒரு காரியம், ஒரு தடையாக இருக்கிறது. We read in James chapter 4 verse 4. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, so there you can read, friendship of the world is enmity of God. இந்த உலகத்தினுடைய சிநேகிதம், you cannot be friend with God and the world at the same time. நீங்கள் ஒரே நேரத்திலே இந்த உலகத்தோடு நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்க முடியாது. You can't love the world, you can't love God at the same time. ஒரே நேரத்திலே நீங்கள் உலகத்துக்கு சிநேகிதராகவும் ஆண்டவருக்கு சிநேகிதராக இருக்க முடியாது. You are either God's friend or you are a friends with the world. ஒன்று நீங்கள் தேவனுக்கு சிநேகிதராக இருக்க வேண்டும் அல்லது உலகத்துக்கு சிநேகிதராக இருக்க வேண்டும். If you are more interested in the things of the sophisticated world, இந்த உலகத்துக்குரிய சகல காரியங்கள் மேலே நீங்கள் அதிகமாக வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், that means you are happy with being with your worldly friends. நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் உலகத்துக்கு சிநேகிதராக நீங்கள் இருக்கிறீர்கள். That means simply you are going to be an enmity of the world. அப்பொழுது அந்த ஒரு சாதாரணமாக சொல்லணும்னு சொன்னா இந்த உலகத்துக்கு அதாவது பகைஞராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறும். If you are going to make friendship with the world, that simply means that you are going to be an enmity of God. நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் சிநேகிதராக இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு பகையாளிகளாய் மாறி விடுவீர்கள். You cannot have such a relationship with God as long as you have a relationship with the world. இந்த உலகத்தோடு கூட சிநேகிதம் வைத்துவிட்டு, ஐக்கியம் வைத்துவிட்டு தேவனோடு கூட ஐக்கியத்தை நாம் வைக்க ஒருபோதும் முடியவே முடியாது. So we have to evaluate our life and check our life. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி நாம் சிந்தித்து சோதித்து பார்க்க வேண்டும். In the Old Testament there are so many friends we find in the Bible. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே அநேக சிநேகிதர்களை குறித்து வாசிக்க முடிகிறது. And they were very close to the God. அவர்கள் தேவனோடு மிகவும் நெருங்கினவர்களாக இருந்தார்கள். We know Abraham. ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். He is not just as a father of faith. அவர் ஒரு விசுவாசிகளின் தந்தை மாத்திரமல்ல, but he is a God, but he is also called as a friend. அவர் சிநேகிதனாகவும் அழைக்கப்பட்டார். And another we read about the King David. தாவீது ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். God called David as a man after his own heart. என் இதயத்துக்கு ஏற்ற சிநேகிதன் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். That means David knew the heart of God.
காரணம் என்னவென்றால் தாவீது தேவனுடைய இருதயத்தை நன்றாக அறிந்தவனாய் இருந்தான். If David knew about the heart of God, ஒரு தாவீது தேவனுடைய இருதயத்தை நன்றாக அறிந்திருக்கும் பொழுது, that means David had a close relationship with the God. தாவீது தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை உறவை வைத்தவனாய் இருந்தான். If you can know someone's heart only when you are very close to them. நீங்கள் ஒருவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களோடு நெருங்கி பழகும் போதுதான் அவருடைய இருதயத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். So when God created Adam and Eve, தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது he used to have a relationship with them. அவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தார். And every evening time they used to have fellowship with the Lord. அவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியமாக ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் வந்து உலாவுவார். But gradually, as you know, what happened next? அது தொடர்ந்து என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். God gave them one rule. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். Only one rule. ஒரே ஒரு கட்டளை தான். He said, you can eat all trees of the garden, and you can enjoy, you can do whatever you want, but there is one restriction that God had given to him, not to eat. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் நீங்கள் புசிக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி செய்யலாம், ஆனால் ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று சொல்றார். God said, you don't eat one tree's fruit. God said to Adam and you, Adam, don't eat that one tree fruits. ஆண்டவர் அங்கே சொல்றார், ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம் என்று. And for him God made only one rule. இந்த இடத்துல ஒரே ஒரு கட்டளை மட்டும் தான் கொடுக்கிறார். So having one rule is good rather than having too many rules. ஒரு கட்டளை மாத்திரம் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமா, அல்லது நிறைய சட்டதிட்டங்கள் இருந்தா நல்லா இருக்குமா? So having too many rules is very difficult, right? அநேக சட்டதிட்டங்கள் நமக்கு இருக்குன்னு சொன்னா அது பின்பற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். But God had given only one rule. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை மட்டும் தான் கொடுத்திருந்தார். Not to eat from that particular tree's fruit. அந்த மரத்திலிருந்து கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். Too many rules makes our life very hard. அநேக சட்டதிட்டங்கள் கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கும். But God gave Adam and Eve only one rule. ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டும் தான் கொடுத்திருந்தார். And as a consequence we come to know that they broke the rule of God. அங்கே அதனுடைய தீர்வை பார்க்கிறோம். அவர்கள் அந்த கட்டளையை மீறினார்கள். And that's how they entered into the sinful way. அவர்கள் பாவ வழிக்குள்ளே நடந்து போனார்கள். Why we must have God as our friends? ஏன் தேவன் நம்முடைய சிநேகிதராக மாற வேண்டும்? Later on you can read Romans chapter 5 verse 10 to 11. ரோமர் 5 10 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Through Jesus Christ we have the relationship restored again. இயேசு கிறிஸ்து மூலமாக இழந்து போன அந்த உறவை மறுபடியுமாக நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். Previously the relationship from man and God was broken. முன்பதாக தேவனுக்கு மனிதனுக்கு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. But through Jesus Christ again we have restored again. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. And the relationship between God and man was broken due to disobedience and because of sin. கீழ்ப்படியாமையின் மூலமாக அவர்களுக்குள்ளே பாவம் வந்து அவர்களுடைய அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. Let me tell you my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே சகோதர சகோதரிகளே, friends of this world may cheat you. இந்த உலகத்தினுடைய நண்பர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். They may walk away from your life. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகலாம். They are not someone whom you can trust. ஒருவேளை நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு மாறாக நடக்கலாம். Sometimes you share your secret things and in between something misunderstanding happens, then he will reveal all the secret things. ஒருவேளை உங்களுடைய உலக சிநேகிதரோடு உங்களுடைய ரகசியத்தை நீங்க சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு மனக்கசப்புகள் வருகும் பொழுது அந்த ரகசியத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி விடுவார்கள். But Jesus is our true friend. ஆனால் இயேசு நல்ல நண்பனாக இருக்கிறார். Because he is a most trusted God. காரணம் என்னவென்றால் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தேவன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Friend of all friends. எல்லா நண்பர்களும் That we can ever trust him
அவரை நேசிக்க நம்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். There is beautiful hymns we used to sing. நல்ல ஒரு அழகான ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. நமக்காக கொடுத்ததான நல்ல ஒரு சிநேகிதர், நண்பர் இயேசு, அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு பாடல். He bears our pains. நம்முடைய எல்லா விதமான நம்முடைய காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். And that is the greatest things, that having Jesus as our friend. உண்மையாகவே இதுதான் அவரை நம்முடைய நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு அடிப்படையாக இருக்கிறது. Sometimes your parents may tell you and say, oh, I am not able to bear you. ஒரு சில நேரங்கள் ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்களே உங்களை பார்த்து உன்னை ஏன் தான் பெத்தேனோ என்று சொல்லி கூட சொல்லலாம். But our God bears our burdens. ஆனால் ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் கூட உங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். God bears our everything as a true friend in our life. நம்முடைய வாழ்க்கையில நல்ல நண்பனாக இருந்து அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்று சகிக்கிறவராய் இருக்கிறார். Because he is a most trusted God. ஏனென்றால் அவர் நம்பிக்கைக்குரிய உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The reason you and I are created by God is to have a fellowship with him. நாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவரோடு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ளும்படியாக. So four things quickly I would like to draw your attention. 4 காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். First things, முதலாவது seeking the Lord. தேவனை தேடுங்கள். First Chronicles chapter 16 verse 11. 1 நாளாகமம் 16:11. We need to spend more time with the Lord. நாம் ஆண்டவரோடு கூட அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும். Bible says, ask and it shall be given to you. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek and you will find. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Let us set a quality of time to spend with him. அவரோடு நல்ல ஒரு நேரத்தை நாம் செலவிட வேண்டும். To have a fellowship with him, to share our everything, all burdens to him. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவரிடத்திலே நாம் வெளிப்படையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். If we have God as a best friend in our life, you will have best time for Jesus. உண்மையாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நண்பனாக இருப்பார் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நேரத்தை இயேசுவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுங்கள். God is looking for such a person, those who seek to him. ஆண்டவர் யாரை தேடுகிறார், ஆண்டவர் யாரை விரும்புகிறார் என்றால் அவரை தேடுகிறவர்களை அவர் அதிகமாக விரும்புகிறார். Let us seek in our personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை தேடுங்கள். Let us seek in our family life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவரை தேடுங்கள். Number 2, இரண்டாவது, know God more. தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். James chapter 4 verse 8. யாக்கோபு 4:8. So here everything is explained. The more and more we'll come to know, then God reveals everything to us. நாம் ஆண்டவரை அதிகமாக அறிய அவர் எல்லா ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். Are we growing more and more in the Lord? நாம் ஆண்டவருக்குள்ளே அதிகமாக நம்ம வளர்கிறவர்களா அறிந்தவர்களா இருக்கிறோமா? We should have a great desire to know him more. நாம் அதிகமாக அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். Here Bible says, draw near to God and he will draw near to you. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தர் பக்கமாக நீங்கள் நெருங்கினால் அவர் உங்கள் பக்கமாக நெருங்குவார். We should not be boast for everything that we have. நமக்கு இருக்கிற எதை குறித்தும் மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமில்லை. But rather than that, knowing God is very much important in our life. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைதான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. And number 3, மூன்றாவது, hear from him. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். Psalm chapter 25 verse 14 you will find. சங்கீதம் 25:14. And God shares secrets to those who fear him. அவருக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். God shares everything those who like him. அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறார். God shares everything those who hear him. அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். Listening God is very much important in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. There are 3 key words in the Bible where it is mentioned in Psalm chapter 32
verse 8. சங்கீதம் 32:8 நம்ம வாசிக்கிற அந்த வார்த்தையிலே 3 முக்கியமான கருத்துகள் இருக்கிறது. Psalm chapter 32 verse 8. It says, I will instruct, I will teach, and I will guide. அதுல 3 வார்த்தைகள், நான் உனக்கு போதித்து உனக்கு வழியை காட்டுவேன், ஆலோசனை சொல்லுவேன். That means God is willing to instruct you. That means God is willing to instruct us. ஆண்டவர் நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். That God is willing to teach us. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறவராக That God is willing to guide us. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். God is willing to counsel us. நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். But the question is, ஒரு கேள்வி என்னவென்றால், are we willing to listen him? நாம் தேவ சத்தத்தை கேட்கிறோமா? Are we having desire to hear the God's voice? தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு வாஞ்சை உள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? If you are willing to have friendship with the Lord, I must listen to him. நாம் உண்மையாக அவருடைய நண்பராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்தை உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். And number 4, நான்காவது, obey him. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். In the beginning of the chapter, John chapter 15 verse 14, we read, we have to obey. ஆரம்பத்தில் நான் வாசித்தபடி யோவான் 15:14 அவருடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படியும் பொழுது, When Jesus said, you are my friend, இயேசு அங்கே சொல்கிறார், நீங்கள் என் சிநேகிதராக இருக்கிறீர்கள். it is a blessing. அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். It is a privilege. அது நமக்கு கிடைத்த வாய்ப்பு. But condition is that அங்கே ஒரு கட்டளை என்னவென்றால், if we obey his command. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போதுதான். So that's why we have to check ourselves and you have to evaluate our life. Do we obey the command of God? ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி. In order to have friendship with him, we have to obey the word of God and his command. அவருடைய சிநேகிதராக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். In order to have a good fellowship with him, we must obey his command. அவருக்கு சிநேகிதராக நண்பராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுக்க வேண்டும். And God has every answers to our questions in our life. நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா கேள்விகளுக்கும் தேவன் பதிலாகவே இருக்கிறார். And God will give solution for each and everything. எல்லாவற்றுக்கும் அவரே நமக்கு ஒரு தீர்வாகவே இருக்கிறார். Very quickly, I would like to give you some classical examples about this obeying God's. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதை குறித்தவாறு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். We read in Luke chapter 5 verse 1 to 11. லூக்கா 5:1-11 வரைக்கும் நம்ம வாசிக்க முடிகிறது. There Jesus at the Gennesaret river, he was preaching to the crowds. நசரேத் கடலோரமே ஆண்டவர் இயேசு அங்கே போதித்துக் கொண்டிருக்கிறார். And he said to the Simon, சீமோனை பார்த்து சொல்லுகிறார், can you put your boat near the seashore? உன்னுடைய படவை அந்த கடற்கரை பக்கமாக தள்ளு என்று சொல்லுகிறார். So that he could sit on the boat and preach to the people. அங்கே அந்த படவிலே உட்கார்ந்து மக்களுக்கு போதிக்க வேண்டும். So after preaching everything finished, எல்லா பிரசங்கம் முடிந்த பிற்பாடு, then again Jesus told to the Simon Peter, சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், சீமோனே, please take your boat to the deep water. இந்த படவை எடுத்துக்கொண்டு நீ ஆழத்துக்குள்ளே போ என்று சொல்கிறார். And put your nets to catch the fish. அந்த இடத்திலே உன்னுடைய வலையை போடு, அப்பொழுது நீ மீனை பிடித்துக் கொள்வாய். But Simon Peter replied to Jesus, அப்பொழுது சீமோன் பேதுரு இப்படியாக சொல்கிறான், Master, I have worked all through the night. இந்த ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம். But I did not get any single matyam fish. ஒரு மீனும் கூட எனக்கு கிடைக்கவில்லை. But you say, ஆனால் நீர் சொல்லுகிறீர், I will do it. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் செய்கிறேன். And when he did it according to the word of God, ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் செய்ததனால, next what happened? அங்கே என்ன நடந்தது தெரியுமா? A large number of fish they could catch.
அவர்கள் வலையை கிழிக்கத்தக்கதாக அவ்வளவு பெரிய மீன்களை அங்கே எடுத்து விட்டார்கள். And they filled all the boats. அவருடைய படகு நிரம்பினது. And again he called his partners from the other side to come. மற்றவருடைய படகுகளும் அங்கே நிரம்பினது. Please come. இங்க வாங்க. And they also came. அவர்களும் வந்தாங்க. They also filled in their boats. அவருடைய படகு நிரம்பினது. And what happened? Nets began to broken. வலையே கிழியக்கூடிய அளவுக்கு திரளான மீன்கள். Their boat began to sink. அந்த படவே அமிலக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய மீன்கள். And by seeing this all things, this Simon got surprised. இந்த காரியங்கள் எல்லாவற்றை பார்த்த உடனே சீமோன் பேதுருவுக்கு ஒரு பிரமிப்பு உண்டானது. And then Simon Peter said to the Lord, இப்பொழுது சீமோன் சொல்லுகிறான், "Oh Master, ஆண்டவரே, go away from me, என்னை விட்டு நீர் போக வேண்டும், because I am sinful man." நான் ஒரு பாவமான ஒரு மனுஷன். Here is the one lesson we can learn. இந்த இடத்துல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. Being sinful nature, நம்முடைய பாவ வாழ்க்கையிலே we cannot have successful life. நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. In the beginning of the chapter, when you go back to your home, you can read it. They were washing their nets without catching any fish. எந்த மீனும் கிடைக்காமல் அவர்கள் வலைகளை கழுவி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நீங்கள் வீட்டில் போய் Because they worked all through the night and they could catch nothing, single mati. ஒரு மீனு கூட ரா முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்கவில்லை என்றார்கள். But here is the lesson to learn when he obey the God's commandment. ஆனால் ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது the blessing came to in his life. அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. So similarly, when we obey the command of God, in our life also blessing will come. நிச்சயமா அது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாகவே கடந்து வரும். Hallelujah. 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 Otherwise this Simon Peter would have told to Jesus, I know everything about this Gennesaret river, each and everything. ஒருவேளை பேதுரு இப்படி சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நீர் என்ன ஆழத்துல போட சொல்றீரு, இந்த கடலை பத்தி எல்லாமே மீனை பிடிக்கிறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமியா. But again you are saying us to go there. ஆனால் ஆண்டவர் அங்கே போக வேண்டும் என்று சொல்லுகிறார். He could have boasted himself because they were the fishermen. ஏனென்றால் பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவன், அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டி இருக்க முடியும். And about the Gennesaret river, they know each and everything, where is deep, where to catch the fish, each and everything they know. They were very expert. அங்க இருக்கிற கடல் பற்றி நன்றாகவே தெரியும், எங்க மீன் இருக்கு எங்க மீன் இருக்காதுன்னு நன்றாக தெரிந்தவன் அவன். But simply Simon Peter obey the word of the Lord. ஆனால் சீமோன் பேதுரு இயேசுவின் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்தான். Without any questioning to Jesus. இயேசுவிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. You see how blessing came when we obey the word of God, how blessing comes in our life. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக நீங்கள் கீழ்ப்படிவில் என்றால் சகல ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். Our God is more delighted when you and I obey him. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மேலே மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். Let us seek the Lord to know him more. ஆண்டவரை அதிகமாக தேடுவோம், அதிகமாக அவரை அறிந்து கொள்வோம். Let us hear his voice. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். Let us evaluate our life and check, and we need to obey him. நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசையாய் சீர்தூக்கி பார்ப்போம். நான் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறேனா? As a human being, many times we fail to obey his command. ஒருவேளை மனிதர்களாக இருக்கிற நாம் ஒரு சில நேரங்கள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகலாம். Let us close our eyes for a moment. ஒரு நிமிஷம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். And ask the Lord. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். Lord, dear Lord, ஆண்டவரே, many times அநேக நேரங்கள்ல I have failed to obey your word. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போயிருக்கிறேன் ஆண்டவரே. Father God, forgive our sins. தகப்பனே, என்னுடைய குற்றம் குறைகளை பாவங்களை மன்னியும்.
and help us to obey all your word and commands. உம்முடைய வார்த்தை கட்டளை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்தருளும். So just like Simon Peter, we may also receive the blessing from you. சீமோன் பேதுரு எப்படி உம்மிடத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அதுபோல Oh God, take out all our sins and iniquities in our life, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்கள் குற்றம் குறைகளை என்னை விட்டு அகற்றி போடும், which makes a lot of hindrance to come our blessings, Lord. என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் தடையாக இருக்கிறது ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. நம்ம எல்லா தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். As we have heard today, we need to seek the Lord. We need to we need to know Him more and more and hear from Him. அவருடைய நண்பராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை அதிகமாக தேட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். May the Lord help us to be His good friends so that we can enjoy in His fellowship in the days to come. நிச்சயமாகவே வருகிற நாட்களிலே அவர் நல்ல ஒரு நண்பனாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நிறைவாக தேவன் உங்களை நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you so much. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாம், எழும்பி நில்லுங்க, எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி முடிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் பொழுது, அவரை அதிகமாய் தேடும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். எல்லாம் எழுமில்லைங்க பார்க்கல, எழுமின்னு கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக தேங்க்யூ ஃபார் யுவர் மைட்டி வேர்ட் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கைட்னஸ் லார்ட் ஜீசஸ். இயேசுவே, இப்படி வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது அவன் வலைகளை அலசி அல்லேலூயா தன்னை சுத்திகரித்து கொண்டு அல்லேலூயா அவன் மறுபடியுமாய் கடலுக்கு சென்ற பொழுது ஆண்டவர் எந்த கடலில் மீன்கள் கிடைக்கவில்லையோ அதே கடலில் திரளான மீன்கள் பிடிக்கும்படியாக தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அதுபோல் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் திரளாய் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, அவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே, வந்து தேவ செய்தி கொடுத்த சாட்சி கொடுத்த அருமையான மிஷனரிமார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையோரை நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த டீமை கொண்டு தேசத்தில் இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கரங்களில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் வசனத்தை பகிர்ந்து கொடுத்த சாட்சி கொடுத்த வந்திருந்த தேவ மக்கள் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடு கூட உடைய வருகை பரியந்தம் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா மாரநாதா மாரநாதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார்.